வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 9ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 37.34% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில், உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர், அவருக்கு எதிராய்த் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார். அசைப்பார், அவர் நிலத்தை அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருகசீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க, நழுவிச் செல்கையில் நான் உணர. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரைக் கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவரடி பணிந்தனர் இராகாபின் துணைவர்கள். எப்படி இருக்க, எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையா அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது, கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே. அவர்மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னைப் பற்றி கவலையில்லை. என் வாழ்க்கையே வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார். பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது, அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரையன்றி வேறு யார் இதைச் செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள், அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகுபோல் அவை விரைந்தோடும், இரைமேல் பாயும் ஒரு கழுகைப்போல் ஆகும். நான் துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் எனப் புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய்க் கொள்ளார் என அறிவேன். நான்தா குற்றவாளி எனில் வீணை ஏன் நான் போராட வேண்டும்? பனிநீரில் நான் என்னைக் கழுவினும் சவர்க்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும் குழியில என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னைப்போல் அவர் மனிதர் இல்ல. இருவர் மீதும் தம் கையே வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து, அப்போது மிரட்டாது என்னை அவரைப் பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. நாம் 1189 அதிகாரங்களில் 445 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.